திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர் தோழர் கொளத்தூர் மணி அவர்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் வர இயலவில்லை. தியாகு நல்லா அருமையாக பேசுவார், நான் கேட்டிருக்கேன், இப்போதான் நேரில் பார்க்குறேன். அடுத்ததாக பேராசிரியர் கனக அஜித் தாஸ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அனுப்பினார். பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அனுப்பினார். மதுரை ஸ்ரீநிதி அவர்களால் பரீட்சை காரணமாக அவர்களால் விழாவுக்கு வர இயலவில்லை. அவரது காணொலி விரைவில் ஒளிபரப்பாகிறது. முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. பற்றி ஒரு அதாவது அவர் அரசியல் வகுப்பு நிகழ்ச்சிகள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பாக நடத்தப்படும் அரசியல் வகுப்பு தொடர் வகுப்புகள்லையும் சரி, தமிழ்நாடு வகுப்புகள்லையும் சரி, ஆபேல் நிதியின் பாதை எல்லாத்துலயுமே முதலாவதாக கலந்து கொள்ளக்கூடிய நபராக அவர் இருப்பாரு. அது மட்டுமல்லாமல் பெரியாரிய கருத்தியலை பரப்பும் விதமாக அவர் பல நிகழ்வுகளையும் ஒருங்கிணைச்சிருக்காரு. பெரியாரிய புத்தகங்களையும் பல தோழர்களுக்கு கொண்டு சேர்த்திருக்காங்கிறது உங்க அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிரணுங்கிற அடிப்படையில நான் சொல்றேன். முதலாவதாக தொடர்புரை ஆற்றுமாறு அவரது அன்பு மகள் தமிழிசை அவர்களை திராவிட சிந்தனையாளர் அப்பா தகடூர் சம்பத் அவர்களது நினைவேந்தல் படத்திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் தோழர் ஓவியா, பெரியார் சிந்தனையாளர் நிறுவனர், புதிய குரல் வருக வருக என வரவேற்கிறேன். தோழர் தியாகு, பொதுச் செயலாளர், தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் என்ற மாபெரும் இயக்க தலைவர் தியாகு அவர்களையும் வரவேற்கிறேன். அவரோடு திருக்குறள் ஆய்வு மற்றும் தமிழ் ஆய்வு என்று பல கலந்துரையாடல்கள் மேற்கொண்ட பேராசிரியர் அஜித் தாஸ் அவர்களையும் பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அவருடன் இணைந்து திருக்குறள் ஆய்வு, கலந்துரையாடல் என்று அவரோட கடைசி காலகட்டங்கள் ரொம்ப நெருக்கமா அவங்களோட தான் இருந்திருக்கார் அப்பா. இவங்களோட சேர்ந்து அவரின் பாலிய காலம் தொட்டு அவரது சக இன்ப துன்பங்களை அறிந்து உடன் வாழ்ந்த நண்பர்கள் அவர்களை மனதார வரவேற்கிறேன். ஒரு மனிதனின் பலவீனம் பார்க்க பெற்ற குடும்பத்தார்கள் அவரின் சிந்தனைக்கும் மனித தன்மைக்கும் பார்த்து பழகியவர்கள் மட்டுமின்றி செவி வழியாக அறிந்தவர்கள் கூட இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை அனைவரையும் மனம் நிறைந்த மரியாதையுடன் வரவேற்கிறேன். அப்பா தான் எல்லாம், அப்பா தான் என்னோட ஹீரோ, அப்பா தான் ரோல் மாடல், இப்படி எல்லாருமே சொல்லுவோம். எங்களுக்கு இவரும் அப்படிதான். என்ன இன்னும் ஒரு படி மேல. ஏன்னா அவரு கொள்கை பிடிப்பு, அப்படி பிடிப்புன்னு சொல்றதை விட பிடிவாதம், அந்த கொள்கையோட பற்று ரொம்ப அதீதமா இருக்கும். இப்படிதான் வாழணும் அப்படின்னு அதை இறுதி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து காட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதுதான் எங்களுக்கு தெரியாத இன்னொரு முகம் தெரிய வந்தது. அது அவர் இல்லாம போற காலகட்டத்துலதான் காட்டிட்டு போயிருக்காருங்கிறது மிகப்பெரிய சுமையா நாங்க கருதுறோம். 2 பெண் பிள்ளைகள் பெற்றுவிட்டோம், எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அச்சமோ, பெண் பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்ற முறையோ, இப்படிலாம் எதுவுமே நாங்க அவர்கிட்ட பார்த்தது கிடையாது. இரக்கங்கள், ஏற்ற இரக்கங்கள், எங்க வயசுக்கு ஏற்ற மாதிரியான எந்த மாதிரியான இதுவும் நாங்க அவருக்கு கொடுத்துருக்கோம். எல்லா கஷ்டங்களையும் அங்க கொடுத்துருக்கோம். ஆனா இப்படியான கஷ்டங்கள்லாம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களை பூட்டி வச்சு வளர்க்கணும்னு எப்பவுமே நினைச்சது கிடையாது. அப்படியே எங்க போக்குல தான் அவர் எங்களை விட்டு வளர்த்தாரு. ஒரு சின்ன பொருளை உடைச்சிட்டா கூட நம்ம உடனே அதட்டி உடனே பசங்களை உட்கார வச்சுதான் பார்த்துருப்போம். எங்க அப்பா எங்களை கூட்டி வச்சதே கிடையாது. அவருக்கு நாங்க எத்தனை கஷ்டங்கள் கொடுத்தாலும் அது ஒரு பரீட்சையா தான் அவர் நினைச்சிருக்காரு. எங்களை எங்க போக்குல எப்பவுமே அப்படியே விட்டுதான் வளர்த்திருக்காரு.
எப்படி இப்படி ஒரு வளர்ப்பு வந்து சாத்தியம் அப்படின்னு நான் நிறைய தடவை நினைச்சதுண்டு. ஏன்னா இன்னைக்கு நாமளும் ஒரு தாய் இல்லையா, அந்த தாயான பின்புதான் வந்துட்டு எப்படி இவரால வந்துட்டு அப்படி எங்களை பூட்டி வைக்காம வளர்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் நினைச்சு வியந்தது உண்டு. பெரியார சரியா படிச்சவங்க இப்படியான வளர்ப்பு தான் இருக்கும் என்று பின்னாளில் எனக்கு பெரியாரை படித்து அறிந்து தெளிந்ததுக்கு அப்புறமா அவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவருக்கு செய்ய வேண்டிய கடமையாவும் நான் நினைச்சு என்னோட பிள்ளைகளையும் நான் அதே திராவிட அறிவோடையும் பகுத்தறிவோடையும் தான் கொடுத்தேன். அவரின் கொள்கை புரிதல்கள், பெரியாரின் பற்று, புத்தகங்கள் மேலிருந்த அவரது பேர் ஆர்வம், இதெல்லாம் வந்து எனக்கு தெரியறதுக்கு 26 வயது ஆச்சு. படிக்கிறதுல எனக்கும் ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரிடம் இருந்த முதல் புத்தகங்களை நான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சது மூவா அவரோட புத்தகங்கள் தான். மு வரதராசன் அவர்களுடைய நாவல்கள் தான் நான் படிக்க தொடங்கியது. நாமும் வந்து அவரோட அணிலாடும் ஒன்றில் வந்து ஒரு அப்பாங்கிற தலைப்புல ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா வந்து புத்தகங்கள்ல கோடிடாதீங்க, நீங்க கோடிட்டு சொல்ற இதெல்லாம் உங்களோட கருத்துக்களை என் மேல திணிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டதா அந்த புத்தகத்துல அவர் குறிப்பிட்டிருப்பார். ஆனா நானும் எங்க அப்பாவோட அந்த கருத்து வந்து என் மேல திணிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புத்தகங்களை எடுத்து அவர் கோடிட்ட இடங்கள்ல தான் நான் தேடி தேடி ரொம்ப விருப்பமா படிச்சிருக்கேன். பின்னால அதுக்கப்புறம் புதுசா புத்தகங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் தீவிரமா நானும் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சது அவர்கிட்ட எனக்கு இருந்த அவர்கிட்ட இருந்து நான் கொஞ்சோண்டு எனக்கு தொத்தி எடுத்துட்டு போனதை நினைச்சு பெருமையா இருக்கு. அவரோட நாவல்கள்ல எனக்கு படிக்க பழகின கரித்துண்டு நாவலை பத்தி நானும் அப்பாவும் நிறைய பேசியிருக்கோம். அதுல இருக்கிற பொது உடைமை கருத்துக்களை வந்து நாங்க நிறைய அலசியிருக்கோம். அதுல சில வரிகள் இருக்கு. சிலரால் தான் அஞ்சாமல் செயலாற்ற முடியும், சிலரால் அஞ்சாமல் பேச முடியும், சிலரால் மட்டும்தான் அஞ்சாமல் எண்ணவும் முடியும். எண்ணம் வந்து அஞ்சாமையோட இருந்தா மட்டும்தான் நம்மளால முற்போக்கு சிந்தனையோட இருக்க முடியும். இதை நான் இந்த வரிகளை எப்பவுமே வந்து பெரியாரோட பொருத்தி பார்த்துப்பேன். அவருக்கு தான் இந்த வரிகள் பொருத்தமா இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பேன். ஆனா இன்னைக்கு எங்க அப்பா தனக்கும் பொருந்தும்னு எனக்கு புரிய வச்சுட்டு போயிருக்காரு. பகுத்தறிவு என்னவென்று படிப்பதோ அதை பற்றி பேசுவதை காட்டிலும் அதன்படி வாழ்வதே பெரும் வாழ்வு அப்படின்னு அப்பா எங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. பகுத்தறிவு என்பது எந்த வயதிற்கும் எந்த காலத்திற்கும் பேசப்பட வேண்டிய ஒன்று. குழந்தைகளா இருந்தா கூட அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பகுத்தறிவுகளை சொல்லிட்டே இருங்கன்னு தான் எங்க அப்பா சொல்லுவார். எந்த வயதிற்கும் அந்தந்த காலகட்டத்துக்கான பகுத்தறிவு தேவைப்பட்டுட்டே தான் இருக்கும். அதனால வந்து நம்ம சின்ன பசங்க கிட்ட போய் பேசினா எப்படி புரியும் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கும் அதை நம்ம பேசி கொண்டு எடுத்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்பாவோட அறிவுரை எப்பவுமே இருந்திருக்கு. அதை நான் இந்த மேடையிலையும் வலியுறுத்தணும்னு விரும்புறேன். திராவிடம் கடந்து அப்பா பாடல்கள் திராவிடம் கடந்து அப்பா பாடல்களுக்கும் இசைக்கும் பெரிய ரசிகர். கேசட் காலம் தொட்டு இன்று மைக்ரோ SD கார்டு வரை அவரோட இதெல்லாம் நாங்க பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா SD கார்டுல ஒரு கவரா போட்டு இந்த பாடல்கள் இந்த இதுல இருக்குன்னு போட்டு வச்சிருக்காரு. எல்லாத்துலயுமே ஒரு சீர் ஒழுங்கு அப்படின்னு வந்து ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. கேசட்டுகள் பாடல்கள்னா வந்து அது தென்றல் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி இருக்கும். புத்தகங்கள்னா வந்து முன்னேற்ற நூலகத்துக்கு 1, 2, 3 சொல்லி வரிசைப்படுத்தி வச்சிருப்பார். அவர் வந்துட்டு அந்த சீர் ஒழுங்கு ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கிற ஒரு பர்சன். ஆர்கனைஸ்டுனா வந்து மைண்ட்ல மட்டும் கிடையாது, லைக் பிசிக்கலாவும் அவரை பார்க்கும்போது அவர் தினமும் தலை குளிப்பார். ஏன்னா தினமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு தான் சட்டை போடுவார். அயன் பண்ணி தான் சட்டை போடுவார். கொஞ்சம் கசங்கி செஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒழுங்கா பளிச்சுன்னு அப்பா இருக்கிறது வந்துட்டு எப்பவுமே பேசக்கூடிய ஒன்றா இருந்துட்டே இருக்கும். என்னுடைய வெற்றிகள், தோல்விகள், பயன்கள் என்று எதுவாயினும் அவரிடம் சென்று நிற்பதே என் வழக்கம்.
அதுக்கான அவரோட கோணத்துல வந்து எனக்கு எப்பவுமே ஏதாவது சொல்லுவார். அவரோட அந்த பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்படி நம்ம யோசிக்கலையே அப்படிங்கிற மாதிரியான அறிவுரைகள் தான் அவர்கிட்ட இருந்து எனக்கு எப்பவுமே வரும். அதனால வந்துட்டு இன்னைக்கு அந்த வாய்ட் இஸ் சோ ஹியூஜ். எங்களுக்கு இந்த இழப்புங்கிறது ரொம்ப பேர் இழப்பு, ஈடு செய்ய முடியாத பேர் இழப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாயால சொல்லுவோம், எழுத்தால பார்த்துருப்போம். ஆனா அதை அனுபவிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல ஒரு ஃபேஸ், இப்ப அவர் இருந்திருந்தா கூட அதை தான் சொல்லியிருப்பாரு, இது ஒரு ஃபேஸ், இதையும் நீ வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட பேச்சுக்கள் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈடு செய்ய முடியாத ஒரு காலகட்டத்துல வந்து நாங்க இருக்கோம். என்னதான் பகுத்தறிவு பேசியிருந்தாலும் செஞ்சிருந்தாலும் அவர் இறுதியா இருந்த அறை, அவரோட இறுதி மூச்சு இருந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு வாரம் அங்கே தான் படுத்து கிடந்தேன். ஒரு முட்டாள்தனமான நினைப்பு, அந்த உயிர் அங்கதான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கு, என் மேல தொத்திக்கும், அதை தொடர்ந்து அவர் அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாருங்கிற ஒரு முட்டாள்தனமான எண்ணம். என்னதான் பகுத்தறிவுனாலும் அன்பு பாசம் வரும்போது நமக்கு இதெல்லாம் வேற தானே. ஸோ அப்படியான ஒரு கட்டத்துல எங்களை கொண்டு போய் விட்டுருக்காரு. ஆனா அப்படி துவண்டெல்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட கடைசி மூச்சுல கூட தந்தை பெரியார் வாழ்க, திராவிடம் வாழ்கன்னு ரொம்ப ஒரு உறுதியான நம்பிக்கையை நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம திராவிடம் காப்போமா காக்க மாட்டோமா, என்ன ஆகும், இதை என்னால வீரியமா வந்துட்டு திரும்ப அதே அளவுல கொண்டு போய் திராவிடத்தை நிலைநாட்டிட முடியுமா அப்படின்னு நம்ம எல்லாருமே குழம்பி போயிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு குழப்பமான நேரத்துலதான் அவர் வந்துட்டு அந்த இறுதி மூச்சுல வந்து தந்தை பெரியார் வாழ்க, திராவிடம் வாழ்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முழக்கம் இட்டு போயிருக்காரு. அது நமக்கு எல்லாருக்குமே உண்மையிலே வந்து ஒரு செய்தி சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். யாரும் துவண்டிடாதீங்க, திராவிடம் அப்படிலாம் போயிடாது, அதனால வந்துட்டு எப்படியும் நம்மளால வந்து அதை காப்பாத்திட முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த போராளி. அதே நம்பிக்கையோட பெரியாரை படிப்போம், அவரின் கொள்கைகளையும் பேச்சுக்களையும் சரியாக புரிந்து கொள்வோம், அடுத்த தலைமுறைக்கு ஏற்ற வடிவத்தில் அதை நாம் எடுத்து செல்வோம், திராவிடத்தை நிலைநாட்டுவோம். தந்தை பெரியார் வாழ்க, திராவிடம் வாழ்க. நன்றி, வணக்கம். அவரது மனைவி தோழர் சந்திரகலா அவர்கள், மருமகன்கள் ராஜ்குமார், வினோத், மகள்கள் தமிழிசை, சிந்து படத்திறப்பு செய்வார்கள். வாழ்க 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 கலைஞர் வாழ்க 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 வாழ்க. ஓவியா பேசுறாங்கல்ல, படத்திறப்பு விழாவாகிய இன்று இந்த நிகழ்வை ஒருங்கமைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் துணைவியார், பிள்ளைகள் உள்ளிட்ட குடும்பத்தாருக்கும் இந்த உரையிலே மரியாதைக்குரிய தோழர் தியாகு அவர்களுக்கும்
தோழர் ஸ்ரீநிதி, மதுரையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீநிதி அவர்களுக்கும், கொஞ்சம் அவ்வளோ இது இல்லை. பேராசிரியர்கள் கனகா அஜித் தாஸ், சுவாமிநாதன் மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர், இங்கு கூடியிருக்கக்கூடிய நண்பர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உண்மையாகவே இந்த நிகழ்வு ஒரு பெரும் மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. தோழர் மறைந்து சில நாட்கள் கடந்துவிட்ட நிலையிலும் கூட அவருடைய மகள், அவருடைய மனைவி முகத்தில் இருக்கும் மாறாத சோகம் நம்மை மேலும் அழுத்தத்துக்குள்ளாக்குகிறது. ஏனென்றால் தோழர் சம்பத் அவர்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தை ஒரு கொள்கை பாதையில் கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவர்களை தன்னுடைய அன்பால் ஒருங்கிணைத்து வைத்திருந்தார் என்பதனை நம்மால் பார்க்க முடிகிறது. அவரை நான் அடிக்கடி ஒரு விஷயத்துக்காக கேள்விப்படுவேன். அவருடைய இயல்பை புரிந்து கொண்டு அவருடைய மனைவியை குறித்து முகநூலில் எழுதும் போது கூட அவர் நானும் என் மனைவியும் என்று எழுத மாட்டார், நானும் என்னுடைய பெட்டர் ஆஃப் என்று கூட எழுத மாட்டார், மாறாக நானும் நானும் என்று எழுதுவார். இதை பார்த்த நாளிலிருந்து அவரை நான் உரிமையாக கேள்வி செய்வதுண்டு. என்னங்க வயசான மாதிரியே உங்களுக்கு தோணாதா அப்படின்னு கேட்டு, ஆனா அதே சமயம் அந்த அன்பை, தன்னுடைய குடும்பத்தினர் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பை அதை எந்த இடமாக இருந்தாலும் அதை முன்வைக்கக்கூடிய இயல்புள்ளவர். தன்னுடைய வீட்டை பற்றி, தன்னுடைய உறவுகளை பற்றி பேசக்கூடிய, ஏன்னா எங்ககிட்ட பேசியிருக்கிற காரணத்தினால நான் சொல்றேன். இப்பதான் அவங்கள பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இன்று கூட நீங்க எத்தனையோ பேர், அதாவது திராவிட இயக்கத்தினுடைய பரிணாமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ முக்கியமான தோழர்களுடைய வீட்டுல கூட நீங்க இப்படி எல்லோரும் இன்னைக்கு ஒரு கருத்து சட்டையில வந்திருக்கிறாங்க. எனக்கு அதுல என்ன ஒரு கருத்து அப்படின்னு சொன்னா, இவர்கள் எல்லா கூட்டங்களுக்கும் வந்தது கிடையாது. நாம் நடத்திய கூட்டங்கள்ல நான் இவங்களை பார்த்தது கிடையாது. ஆனா இன்றைய தினம் அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற அந்த கூட்டத்தில் அவர்கள் இயக்கத்தில் நேரடியாக பங்கேற்காத நிலையிலும், அந்த அனுபவம் இல்லாத நிலையிலும் கூட எவ்வளவு உணர்வுபூர்வமாக அனைவரும் கருப்பு சட்டையில் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் கவனிச்சுப்பேன். எனக்கு உண்மையாகவே எப்பேற்பட்ட தோழர்களை இந்த இயக்கம் உருவாக்கி இருக்கிறது என்று ஒரு பக்கம் ஒரு பெருமிதம் இருந்தாலும், இவ்வளவு சீக்கிரம் இவர்களை எல்லாம் நான் இழந்து கொண்டு இருக்கிறோமே என்கின்ற வேதனையும் எனக்கு ஆழமாக இறங்கியது. அதாவது ஒவ்வொரு முறையும் இவர்களை இன்னும் கொஞ்சம் முழுமையாக நம்ம இயக்க நடவடிக்கைகள்ல இன்னும் அதிகமாக பெருமைப்படுத்தி இருக்க வேண்டுமோ, இன்னும் அதிகமாக இவர்களுடைய பங்களிப்பை பெற்றிருக்க வேண்டுமோ, இன்னும் அதிகமாக ஒருங்கிணைத்து செயலாற்றி இருக்க வேண்டுமோ என்று நாம் சிந்திக்கக்கூடிய நிலைகள் தான் ஏற்படுகிறது. எனக்கு அன்னைக்கு அது ஒரு அதிர்ச்சியான செய்தி. பிரச்சனைகள் இருந்தாலும் தான் முழுமையான மருத்துவ பராமரிப்பில் இருப்பதாகவும், முழுமையான மருத்துவ
பராமரிப்பு இருந்ததாகவும் எல்லாம் சரியாக இருக்கிறது, நான் மருத்துவரை ஒழுங்காக பார்த்து வருகிறேன் என்றெல்லாம் பகிர்ந்து கொள்வார். அப்போ கடைசியாக அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தப்ப கூட எங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் தான் வந்தது. சரி, தோழர் இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காங்க, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் வீட்டு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நினைவு தான் வந்தது. பிறகு ஒரு நாள் நான் கடைசியா பேசுறது அதுதான், அலைபேசியில வந்து அழைக்கிறேன். தோழர் தான், அவருடைய துணைவியார் தான் வந்து எடுத்தாங்க. எடுத்துட்டு இல்லை உடம்பு சரியில்லாம தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குரல்ல வந்து இருந்த கலக்கம் தான் முதல் முறையாக என்னை கொஞ்சம் அச்சம் கொள்ள வைத்தது. ஏன்னா இவ்வளவு கலங்கி பேசுறாங்களே அப்படின்னு யோசிச்சேன். எனக்கு அவங்க பழக்கம் இல்லாததுனால ஒருவேளை வந்து பொதுவாக வந்து எடுத்தோன்னு அச்சப்படக்கூடிய இயல்புலையும் இருப்பாங்க. அப்போ எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அன்று மறுநாளே வந்து தோழர் மீண்டும் அவராக என்னை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பேசுறாரு, நீங்க போன் பண்ணீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு. அப்பொழுது அவர் மிக இயல்பாக உரையாடுகிறார். ஆமா, எனக்கு முடியல, டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த முதல் நாள் இவர்கள் குரல் தந்த ஒரு அச்சம்ங்கிறது கொஞ்சம் ஒரு நார்மலைஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சரி, ஓகே, நார்மலாக இருக்காங்க, சரி தோழர் நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் வீட்டுக்கு வர்றேன், கொஞ்சம் வேலை இருந்துட்டு முடிச்சுட்டு ஒரு நான் சில நாட்களில் இங்கே வந்து நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அது செய்யலையேங்கிற வருத்தமும் குற்ற உணர்வும் எனக்கு இந்த செய்தி கிடைச்ச பிறகு உடனடியாக ஏற்பட்டது. கொஞ்சம் போய் பார்த்துருக்கலாமே அப்படின்ட்டு. அப்புறம் இந்த செய்தி கேள்விப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனோன்னே பிள்ளைங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் உண்மையாகவே இவங்களை இவ்வளவு தூரம் வந்து ஒரு பகுத்தறிவு ரீதியான அதை இவ்வளவு ஒரு நேர்த்தியாக ஒரு சபையில எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு செய்தி. அப்படி இருந்திருந்தா உங்களையெல்லாம் நாங்கள் முன்னாடியே வந்து இதை விட அதிகமாக தொடர்பு கொண்டோம். ஆனால் எனக்கு அது தெரியல. அப்போ அங்கதான் வந்து பிள்ளைங்களை நான் பார்க்குறேன், வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்பா அவங்க வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அப்பாவோட இழப்பு தாங்கள் எப்படியெல்லாம். அப்போ வந்து தேர்தல் முடிவுகள் வந்திருந்த நேரம், அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ நான் நினைக்கிறேன், எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கிறது, கடுமையான மன வருத்தம் இருக்கிறது. அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்கள் தேர்தல் முடிவுகளை அப்பாட்ட சொல்லலை, அதை வந்து நாங்கள் சமாளிச்சிட்டோம். ஏன்னா அது கடைசி நேரம் அவருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தர்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு எனக்கு தெரிந்த திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட இயக்க ஆட்சியினால எந்த ஒரு தனிப்பட்ட பலனும் பெறாத குடும்பங்கள் அழுத அழுகைதான் அதிகம். இது உண்மை. நேற்று கூட ஒருவர் என்னை கேட்டார், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு தோழர் கேட்டார், நான் நீங்க போடுறதுக்கெல்லாம் நான் மறுத்து பின்னூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஆனா எனக்கு தெரியும் நான் திமுகல இல்லை, நீங்க திமுககாரரு வேணும்னு வந்து இப்படி எழுதுறீங்க, ஏதோ உங்க கோபம் அப்படின்னு சொன்ன. அப்புறம் அவர் நீண்ட நேரம் வேறு வேறு பிரச்சனைகள் பேசினார். எல்லாத்துலேயும் நியாயங்கள் இருக்குது, எதையும் நம்ம புறக்கணிக்க முடியாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஏன் கருக்கெட்ட குடும்பங்கள் அழுதுன்னா, நாங்க இந்த இயக்கத்தை யாராலையும் அழிக்க முடியாது, இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது யாராலையும். இயக்கத்தை காப்பாற்ற எங்களுக்கு தெரியும், அதுக்கு எங்களுக்கு ஆட்சி தேவையே இல்லை. ஆட்சி என்னது தொடங்கப்பட்ட இயக்கமா இது, ஆட்சிக்காக தொடங்கப்பட்ட இயக்கமா இது, அது எங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் இந்த தமிழ்நாடு என்ன ஆகும் தான் நாங்கள் அழுது. இனி என்ன நடக்க போகிறது, இனி என்னென்ன விளைவுகளை நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறது தான் எங்களுக்குரிய அழுத்தத்துக்கான காரணமே ஒழிய வேறு எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் அழுகிறோம். அப்போ இந்த குடும்ப
சமூகத்தோட அந்த நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த திராவிட இயக்கம்னா என்னன்னு மற்றவங்களுக்கு புரியுது. இது நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அரசியலுக்கு அதிகாரத்துக்கான இயக்கம் அல்ல. ஒரு தந்தை உடல் நலமின்றி இருக்கும்போது தேர்தல் முடிவுகள் அவருக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று பிள்ளைகள் நினைக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அரசியல் என்பதும் இந்த சமூக நிலை என்பதும் அவர்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளோடு பிணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிற இத்தனைக்கும் அதைத்தான் நான் மீண்டும் சொல்லுகிறேன். அந்த அதிகார வளையத்துக்கு முற்றிலுமாக வெளியே இருக்கக்கூடிய குடும்பம், எந்த சம்பந்தமும் இல்லாத குடும்பம் சொல்லிவிட்டு என்கிட்ட ஒரு காணொலியை அவங்க காமிச்சாங்க. ஏன்னா உண்மையாவே அதை பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. முதலாவதாக தோழரை அவங்க மகன் கூட சொன்னாங்க, ரொம்ப சிலருக்கு தான் அந்த மாதிரியான ஒரு கம்பீரம் இருக்கும். அதாவது அவர் சொன்ன மாதிரியே அவரை நாங்கள் ஒரு ஒரு கசங்கிய சட்டையோட கூட நாங்கள் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. எந்த ஒரு கூட்டத்துக்கு வர்றதுனாலும் மிக மிடுக்காக வரக்கூடிய நண்பர்கள்ல ஒருத்தர். அவருடைய அந்த முடியாமல் போன தோற்றத்தை பார்க்கறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. முதல்ல நானே அடையாளம் காண முடியாத அளவிற்கு என்னிட்ட 2-3 பேர் அப்புறம் நான் அந்த காணொலியை பகிர்ந்தேன். அப்போ ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அவரா அப்படின்னு சொல்லி என்கிட்ட உறுதிப்படுத்துறாங்க. அவரை இப்படி பார்க்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதில் என்ன அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு அரை உணர்வு தான் இருக்கிற ஒரு நிலை. அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து அவர்கிட்ட வார்த்தைகள் வெளியே வருது. அவர் மிகவும் நேசித்த குடும்பம் அவருடன் இருக்கிறது, அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவருடைய அன்புக்குரிய அவர் நான் என்று குறிப்பிடக்கூடிய அவருடைய மனைவி இருக்கிறார். ஆனால் அந்த நிலையிலே அவர் சொல்லுகிறார், அதுவும் கையை உயர்த்தி கொண்டு, கையை ஒரு கூட்டத்திலே ஊர்வலத்திலே முழக்கமிடக்கூடிய ஒரு தொனியிலே கையை உயர்த்தி கொண்டு திராவிட வாழ்க, பெரியார் வாழ்க என்று அவர் சொல்லுகிறார். திராவிட இயக்க பேரவையின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகையா அவர்களே, உயர்குரல் நிறுவனர், திராவிட இயக்க கொள்கை குடும்பத்தின் 5ஆம் தலைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தோழர் ஓவியா அவர்களே, அவங்களுடைய பாட்டியை திராவிட இயக்கத்தில் பெரியாரோடலாம் இருந்தாங்களாம். இப்போ அம்மா தோழர் ஓவியா 3ஆம் தலைமுறை, அவர் பையன் உங்களுக்கு தெரியும் ஜீவா 4ஆம் தலைமுறை, அவர் பையன் 5ஆம் தலைமுறை. நம்ம தமிழ்நாட்டிலே 5ஆம் தலைமுறையாக திராவிட இயக்கத்தில் இருக்கிறது அவங்க குடும்பமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேராசிரியர் அஜித்ததாஸ் அவர்களே, சம்பத்தையா அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களே, துணைவியார் அவர்களே, அவருடைய மக்கள் செல்வங்களே, அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். சம்பத்தையா அவர்களே எனக்கு ஒரு தெரிந்ததே இணைய வழி மூலமாகத்தான் முதல் முறையாக அறிமுகம். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா காலத்தில் இந்த இணையவழி கூட்டம் நடத்தினார்கள். திராவிட இயக்கத்திலே பெரியார் நூலக வாசகர் வட்டம் வாரம் இணையவழி கூட்டம் நடத்தினோம். ஐயா ஆசிரியர் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அங்கங்கும் நிறைய அமைப்புகள் இணையவழியிலே நடத்தினார்கள். அப்படி ஒரு கூட்டத்தில் ஐயா அவர்களும் கலந்து கொண்டு அவரை நான் அந்த கூட்டத்தில் பார்த்தேன். அதற்கு பிறகு கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் கழித்து சம்பத்தையா அவர்களே ஒரு திராவிட சிந்தனை களம் என்ற ஒரு பெயரில் அவரும் ஒரு கூட்டத்தை நடத்த ஆரம்பித்தார்கள். அதிலே ஒரு 10 பேர் தான் கலந்து கொள்வார்கள். அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் என்று ஒரு 10 பேர் 8 பேர் தான் கலந்து கொள்வார்கள். ஒரு வாரம் யாருமே வரவில்லை அந்த கூட்டத்திலே. நான் மட்டும்தான் இருந்தேன். சம்பத்தையா அவர்கள் கூட்டத்தை சரி துவங்கலாம், யாரும் வரவில்லை, நாமே நடத்தலாம் என்று
நான் என் ஒருவனை மட்டும் வைத்துக்கொண்டு 1 to 1 மாதிரி ஆகிடுச்சு அந்த மீட்டிங். 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட. அவர் அதுக்காக ஒன்றும் போக சொல்லலை. நம்ம 2 பேரும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி 1.5 மணி நேரம் அந்த இணையவழி கூட்டத்திலே கலந்துரையாடினார்கள். அப்பொழுது நிறைய செய்திகளை சொன்னார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய வியாபாரம் பண்ணியது, அவங்க எத்தனை பேர் அண்ணன் தம்பிகள், இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி வியாபாரம் பண்ணினதாக சொன்னார். அப்புறம் பாத்திர வியாபாரம், அதிலே நஷ்டம் ஏற்பட்டது, பிறகு பிரிந்து விட்டோம், இப்பொழுது கடையை நடத்தவில்லை என்றெல்லாம் நிறைய ஒரு திறந்த புத்தகமாக அவர்கள் அந்த எல்லாம் சொன்னார்கள். அப்படி ஏற்பட்ட அறிமுகம். பிறகு நாங்கள் இணையவழி கூட்டத்திலே நிறைய கூட்டங்களை நடத்தி அதன் மூலமாக நிறைய பேசியிருக்கிறோம், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தபொழுது ஒரு நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் எனக்கு முன் நினைவுரை ஆற்றியிருக்கிற அனைவருக்கும், சம்பத் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும், தோழர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பத் அவர்கள் மறைந்திருக்கிற இந்த நேரம் அவர் நேசித்த கருத்துக்கள், அவர் நேசித்த சிந்தனைகள், வகுத்துக்கொண்ட இலக்கு ஆகியவற்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். ஒரு 5 ஆண்டு காலம் அவரோடு தொடர்பில் இருந்தேன். அதுவும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நான் பொள்ளாச்சியில் இருந்த காலத்தில் தான் அந்த இணைய வகுப்புகளை தொடங்கினோம். இந்த 5 வருடத்தில் அநேகமாக எல்லா வகுப்புகளுக்கும் கலந்து கொண்டவர் அவர் தான். இந்த கடைசியாக நோய்வாய்ப்பட்ட காலம் தவிர வாரத்துக்கு 2-3 நிகழ்ச்சிகள் நடக்கும். எல்லாவற்றையும் சென்னை வந்த பிறகுதான் நேரில் பார்த்து படுகிற ஒரு வாய்ப்பை பெற்றோம். வகுப்புகளில் கலந்து கொள்வது, படிப்பது, விவாதிப்பது, அதில் ஆர்வம் காட்டுவது என்பது மட்டுமல்ல, செயலளவில் இயன்றவற்றை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். 2023 2024 2 தேர்தல்களிலும் மக்கள் இயக்கங்கள் சார்பில் ஒரு நிலை எடுத்து தோழர் தியாகு பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிற தொகுதிகளில் அதை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு இயக்கம் நடத்தினோம். சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் எங்கள் தோழரோடு சேர்ந்து அவரும் அந்த இயக்கத்தில் பங்கேற்றார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதே போல பாஜகவை தோற்கடிப்போம் என்பதற்காக ஒரு இயக்கம் நடத்தினோம். அதிலும் அவருக்கு முழுமையான பங்கு இருந்தது. ஆனால் இந்த தேர்தல் வருகிற நேரம் தான் அவர் உடல்நலம் குன்றியிருந்தார். நான் ஏற்கனவே எழுதியது போல அவர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை வகுப்புக்கு வர முடியாததற்கான காரணமாக சொல்லியிருந்தார். ஆனால் இவ்வளவு மோசமான விளைவு ஏற்படுத்தும் என்று அவர் நினைக்கவில்லை. விரைவில் நலம் பெற்று வந்து விடுவேன் என்று தான் சொல்லியிருந்தார். நாம் இங்கே பார்த்த அந்த காட்சி வைக்கத்தில் சென்று அவர் போராடிய காட்சி. 1925 வைக்கம் போராட்டம் நடைபெற்ற காலம். எண்ணி பாருங்கள், 100 ஆண்டு கழித்து
அதே வைக்கம் வீதிகளில் தந்தை பெரியார் வாழ்க, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடிய பெரியார் வாழ்க என்ற ஒரு முழங்கிய காட்சி 100 ஆண்டு முன்னர் அதே வீதிகளில் தந்தை பெரியார் முழங்கியதை நமக்கு நினைவுபடுத்தும். 100 ஆண்டு கழித்து அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அந்த பயணத்தில் சென்றார்கள் என்று அதில் கலந்து கொண்ட ஸ்ரீநிதி என்ன சொன்னார். அவர்கள் எல்லோரும் போய் கலந்து கொண்டு வந்து அந்த செய்திகளை நமக்கு சொன்னார்கள். அது நமக்கு ஒரு குறியீட்டை உணர்த்துகிறது. என்னவென்றால், தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அல்லது அதிலிருந்து கிளை பிரிந்து உருவான பல்வேறு கழகங்கள், அமைப்புகள், இவை ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி வாழ வேண்டும், என்ன மாதிரியான விழுமியங்களை கடைபிடிக்க வேண்டும், என்ன மாதிரியான ஒழுக்க நெறிகளோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. இதுதான் முக்கியமானது. சுயமரியாதை இயக்க மாநாடு செங்கல்பட்டில் நடக்கும்போது அவர் எடுக்கிற முடிவு ஒவ்வொருவரும் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்பதல்ல. சுயமரியாதை கொண்ட ஒரு தமிழ் சமுதாயத்தை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் ஒரு இனம் தன்மதிப்பு இழந்து இருக்கும்போது, அது அடிமை சமூகமாக இருக்கும்போது, மொழி வகையில், பொருளியல் வகையில், அரசியல் வகையில், பண்பாட்டு வகையில் அது பிறரை சார்ந்திருக்கிற நிலை இருக்கும்போது, அதில் உறுப்பினர்களாக இருக்கிற ஒரு சிலர் அவரவர் சுயமரியாதையோடு இருக்கிறார்கள் என்பதற்கு ஒன்றும் பொருள் இல்லை. ஒரு குடும்பம் முழுவதும் கடன் பட்டிருக்கிற போது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருவர், நான் கடன் வாங்காமல் இருக்கிறேன், நான் தன்மதிப்பு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியாதோ, அதுபோல பெரியார் இயக்கத்தினுடைய நோக்கம், சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கம் சிறந்த தன்மதிப்புள்ள தனிநபர்களை உருவாக்குவதல்ல, தன்மானமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். போனால் தந்தை பெரியார் அவர்களே சொன்னார், தன்மானத்தையே இழந்தாலும் இனமானத்தை இழக்க தன்மானத்தை கூட சில நேரத்தில் விட்டு கொடுக்கலாம், ஆனால் இனமானத்தை மீட்பதுதான் முக்கியம். அந்த கோணத்தில் நாம் பார்க்கிற போது சம்பத் போன்றவர்கள் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிற பயணம், சம்பத் என்ற பெயரை கூட ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை விரும்பிய தலைவர்களில் ஒருவருடைய பெயர் தான். அவருடைய குடும்பத்திலேயே அதே போன்ற பெயர்கள் பலவும் உண்டு, எனக்கு தெரியும். பரிமளம் இருக்கிறார், என்ன இல்லையா தெரியும். எனக்கு ஒரு வாய்ப்பு, நான் அந்த சம்பத்தோடு நண்பனாக பழகி இருக்கிறேன், இந்த சம்பத்தோடும் பழகி இருக்கிறேன். இவருடைய அரசியல் வரலாறை எல்லாம் சேர்த்து எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நாம் எங்கே நிற்கிறோம், எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம். சாதி ஒழிந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டோமா? அயல் மொழி, அயல் பண்பாட்டு திணிப்பில்லாத சமுதாயத்தை உருவாக்கி விட்டோமா? ஆணாதிக்கம் இல்லாத, பெண்ணடிமைத்தனம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கி விட்டோமா? ஒன்று இல்லை. இவ்வளவு நீண்ட உழைப்பு, இவ்வளவு பெரிய அளப்பரிய தியாகங்கள், இத்தனைக்கு பிறகு நாம் ஏதோ தேங்கி கிடப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. குறிப்பாக இந்த நேரம் நாம் முன்னேறி செல்வது இருக்கட்டும், இருப்பதையும் இழந்து விடாமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நேரம். நாம் எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள போகிறோம்? திருக்குறள் தொடர்பான விவாதங்கள் நிறைய நடைபெற்றிருக்கின்றன. நான் அவருடைய ஒரு 19-20 கட்டுரைகளை முகநூலில் இருந்து தொகுத்து இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, புலனும் எண் கொடுத்தா உங்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கலாம். பின்னால் புத்தகமாக போட போகிறோம். நான் அதுக்காக தான் அதை உருவாக்கினேன். எனக்கு தான் அவர் மின்னஞ்சல் அனுப்பி வச்சேன், அதை தொகுப்பதற்காக தான் அனுப்பி வச்சேன். அது திருக்குறள் விவாதம் இருக்கு. ஒன்றே ஒன்றை மட்டும் நான் திருக்குறள் பற்றி விவாதம் கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. திருக்குறள் சைவ இலக்கியம் என்று சொன்னவர்கள் உண்டு, சில பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உட்பட.
ஒரு கட்டத்திற்கு பிறகு புலவர் குழந்தை போன்றவர்கள் தந்தை பெரியார் கேட்டுக்கொள்கிறார். இந்த பரிமேலழகர் உரையெல்லாம் வந்துவிட்டது. அதுக்கு முன்னர் மணப்புலவர் உரை இருக்கிறது. அதற்கும் பிறகு இந்த சமயம் சார்பு இல்லாத ஒரு பகுத்தறிவு கண்ணோட்டத்தோடு இதற்கு அறிஞர்கள் உரை எழுத வேண்டும் என்று பெரியார் 1949 திருக்குறள் மாநாடு நடத்தி கேட்டுக்கொள்கிறார். அதற்கு பிறகுதான் புலவர் குழந்தை உரை எழுதுகிறார். புலவர் குழந்தை உரை எழுதுகிறார். அதுக்கு பிறகு பாரதிதாசன் எழுதுகிறார். அவர்கள் எல்லோரும் இது இறை மறுப்பு இலக்கியம், சைவ மறுப்பு இலக்கியம் என்று வாதிட்டார்கள். சைவ இலக்கியம் போய் அப்புறம் சமய மறுப்பு இலக்கியமாகி அப்புறம் இன்னொரு கட்டத்தில் ஒரு வலுவான கட்சி இல்லை, இது சமண இலக்கியம், ஆதி பகவன் என்பதெல்லாம் சமணத்தை குறிக்கக்கூடியது என்று ஒரு வாதம். அப்புறம் இல்லை, இது திருக்குறள் ஒரு பௌத்த இலக்கியம், பௌத்தத்தின் அடிப்படையில் வந்தது. இந்த விவாதம் தொடர்ந்து நடக்கிறது. ஆனால் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்றால், எந்த கட்டத்திலாவது திருக்குறள் ஒரு சனாதன இலக்கியம், மனு தர்ம இலக்கியம் என்று யாராவது பேச துணிந்தார்களா இதற்கு முன்பு? இப்பதான் அது வந்திருக்கிறது என்றால் என்ன பொருள்? அப்படி தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகையில் ராஜ்பவனத்தை லோக்பவனம் என்று பெயர் மாற்றி இருக்கிற இடத்தில் இந்த மக்கள் மாளிகையில் திருவள்ளுவர் படத்தை வைத்து அதற்கு காவி உடுத்தி திருவள்ளுவர் எங்களவர், அவர் சனாதன தர்மத்தை தான் வலியுறுத்தினார், மனு தர்மத்தை தான் அவர் எழுதியிருக்கிறார், திருக்குறளில் பாருங்கள் இந்திரன் பெயர் இருக்கிறது, லட்சுமி பெயர் இருக்கிறது என்று வாதிடக்கூடிய நிலை இன்றைக்குதான் தோன்றி இருக்கிறது. இது நமக்கு முன்னேற்றமா? நம்முடைய ஒரு சம்பத் அவர்கள் ஒரு சாமானியமான ஒரு திராவிட இயக்க தொண்டர், பற்றாளர், ஆர்வலர் அப்படியெல்லாம் இல்லை. நாம் அவரை திராவிட இயக்க சிந்தனையாளர், திராவிட சிந்தனையாளர் என்று குறிப்பிட்டது வெறும் ஒரு பட்டம் சூட்டி அழைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அவரது சிந்தனைகளில் போய்ந்தவர் என்பதற்கு ஒரு சான்றுதான் துக்குளக்கு குருமூர்த்தியை மறுத்து அவர் எழுதியிருக்கிற இந்த 19 கட்டுரைகள். கார்ல் மார்க்ஸ் ஜெர்மி பென்தாம் என்ற ஒருவரை பற்றி சொல்லுகிற போது யுட்டிலிட்டேரியனிசம், பயன்பெறுவாதம் என்று ஒரு கொள்கை இருக்கு. அதிகபட்சமானவர்களுக்கு உயர்ந்தபட்சமான மகிழ்ச்சி என்று முழக்கம் கொடுத்தவர்கள். இதை கடுமையாக மார்க்ஸ் சாடினார். சாடும்போது மார்க்சில் உங்களுக்கு பிடித்தவர் யார், பிடிக்காதவர் யார், வேண்டியவர் வேண்டார் என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். உங்களுக்கு பிடித்த வீரன் யார், உங்களுக்கு பிடித்த இலக்கியம் எது, அதுபோல கேட்கும்போது உங்களுக்கு பிடிக்காத ஆள் யார் என்று கேட்டபோது அவர் ஜெர்மி பென்தாம் என்று சொன்னார். ஜெர்மி பென்தாம் அவருக்கு பிடிக்காதவர். ஜெர்மி பென்தாமுக்கு அவர் ஒரு பட்டம் கொடுத்தார், ஜீனியஸ் ஆஃப் ஸ்டூபிடிட்டி, முதலாளித்துவ மடத்தனத்தில் மேதை. இதான் அவர் கொடுத்த பட்டம். அதே போலதான் இந்த துக்ள குருமூர்த்திக்கு நம்ம தகடூர் சம்பத் ஒரு பட்டம் கொடுத்திருக்கார். தகடூர் சம்பத் எழுதக்கூடிய இந்த திருக்குறள் பற்றிய வாதங்கள், பொய்யுரைகள், பரிமேலழகரை பற்றி எழுதக்கூடியவை எல்லாவற்றையும் சேர்த்து அவர் சொல்கிறார். ரெண்டு இருக்கு இந்த கட்டுரைகளை பார்த்தா தலைப்பிலே தெரியும். ஒன்று குருமூர்த்தி மடமையில் பேசுகிறார், இரண்டாவது கயமை, மடமையும் கயமையும் தான். அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தா என்ன சொல்லணும்னா பார்ப்பனிய மடமையின் பரமகுரு. ஊருக்கு அந்த பேர் வந்துச்சுங்கிற கதையை சொல்றாரு. ஏன்னா இவங்க சொல்றாங்க, நீங்கள் தமிழ் இலக்கியத்தை முழுமையாக பார்த்தால் சனாதன தர்மம் அல்லது வண்ண தர்மத்தை கூறுகிறதுன்னு குருமூர்த்தி சொல்றதை மறுத்து
அவர் சொல்றாரு, அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தாரு கல்லால் அந்தணங்கிறாரு, அந்தணங்கிறாரு. இது எல்லாமே அந்தணங்கிறதெல்லாம் பிராமணர்களை குறிக்கும். பார்த்தீங்களா, பிராமணர்கள்